மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி இனி கட்சி பணிகளில் ஈடுபட மாட்டார் என்றும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியை வளர்த்த மிகப்பெரிய ஒரு பங்கு என்பது ஆம்ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய நிலையில கடந்த ஆண்டு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவரது கொலை தொடர்பான வழக்குகள் தற்போது வரை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில அவருடைய கொலை தொடர்பான வழக்குகளை சிபிஐ வசம் மாற்ற வேண்டும் தொடர் வலியுறுத்தல் தெரிவித்துள்ளது. அந்த கட்சி சார்பாகவும் அதே போன்று ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி திருமதி ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி மூலமாகவும் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில ஆம்ஸ்ட்ராங்குடைய மறைவுக்கு பிறகு திருமதி ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி அவர்களுக்கு கட்சி சார்பாக பதவிகள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில திடீரென அவரை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்வதாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்புல தேசிய தலைமையினுடைய உத்தரவின்படிதான் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த கட்சியிலிருந்து நீக்கம் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தன்னுடைய குழந்தையையும் குடும்பத்தை மட்டுமே அவர் கவனித்துக் கொள்வார் என்றும், ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதில் அவர் கவனம் செலுத்துவார் என்றும், இனிமேல் அவர் கட்சி பணிகளில் ஈடுபட மாட்டார் என்றும், ஆம்ஸ்ட்ராங் அவருடைய சகோதரர்கள் அவருடைய திறனுக்கு ஏற்றாற்போல் கட்சி பணிகளை தொடர்வார்கள் என்றும் இந்த அறிவிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்தன் தான் இனி முதற்கொண்டு கட்சி தொடர்பான அனைத்து நடவடிக்கை, குறிப்பாக தேர்தல் பணிகள், தேர்தலில் கூட்டணி அமைப்பது போன்ற எண்ணற்ற பணிகள் தொடர்பான அனைத்து முடிவுகளையும் ஆம்ஸ்ட்ராங் உடைய இடத்தில் இருந்து ஆனந்தன் மட்டுமே எடுப்பார் என்ற ஒரு அறிவிப்பும் இந்த கடிதத்துல குறிப்பாக மத்திய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ராஜா ராம்ஜி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின் மூலமாக தெரிவித்திருக்கின்றார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.